ஹலோ வணக்கம் நண்பா. வணக்கம். என்ன தெரியுதுங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரியே இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே முதல் 6 மாசமே முடிஞ்சிருச்சு. வாமா மின்னல் அவ போய் 6 மாசம் ஆகுது. ஸோ அதனால இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முடிவடைஞ்ச இந்த முதல் 6 மாசத்துல, அதாவது ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் என்னென்ன அனிமியோட தமிழ் டப்பிங் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு என்றதான் ஒரு ஓர்டரா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மந்தில் ஒரு அனிமிக்காக எல்லோருமே வெயிட் பண்ணி கொண்டிருந்த அனிமியா நம்ம சோலோ லெவலிங் அனிமியோட சீசன் 2 சொல்லலாம். வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு எபிசோடுமே புது புது ரெக்கார்ட் எல்லாமே நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல கிரியேட் பண்ணிக்கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நடந்த அனிமி அவார்ட்ஸ்லயுமே நம்ம கிரஞ்சி ரோல்ல போன வருஷத்துக்கான அனிமி ஆஃப் த இயர் அவார்டுமே இந்த அனிமிக்கு தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கிரஞ்சி ரோல்ல அதிகம் பேர் பார்த்த அனிமியா கூட இந்த சோலோ லெவலிங் அனிமி தான் இருக்குது. சரி, எல்லாமே கிடைக்கும். இந்த அனிமில இருந்து இதுவரைக்கும் 2 சீசன் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த 2 சீசன்லயுமே ஒரு சீசன்ல 12 எபிசோட் படி மொத்தமா 24 எபிசோட் தமிழ் டப்பிங்ல நம்ம கிரஞ்சி ரோல்ல அவைலபிளா இருக்குது. அதோட இதோட தமிழ் டப்பிங்குமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. மற்றும் இந்த அனிமியோட அனிமேஷன் எல்லாமே வெறித்தனமா இருக்கும். சரி, இதுக்கப்புறமா என்ன அனிமி பார்க்க போறோம்னா நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4ஓட 4-1 தமிழ் டப்பிங்லயுமே நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சீசன் 3 ரிலீஸ் பண்ணாம சீசன் 4க்கு பாஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா இந்த ஜூன் மந்த்ல சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமி கண்டிப்பா ஒரு வெத்தான அனிமி, ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு அனிமியோட லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமியுமே இருக்கு. கண்டிப்பா யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. அதோட இந்த அனிமியோட சீசன் 4ஓட கோட் 2மே இந்த ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆகாமே இருக்குது. அதையுமே நம்ம தமிழ் டப்ல எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்து நம்ம சென்சுங்கிற ஒரு அனிமியோட தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சி ரோல்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இதுவுமே ஒரு இசைக்காய் டைப் அனிமி தான். அதோட முக்கியமா இந்த அனிமியை நம்ம மாப்பா ஸ்டுடியோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த அனிமியோட அனிமேஷன் குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு இசைக்காய் டைப் அனிமியுமே இந்த ஜனவரி மந்த்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா மேஜிக் மேக்கர் கவு டு மேக் மேஜிக் இன் அனதர் வேர்ல்ட். மொத்தம் 12 எபிசோட் தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சி ரோல்ல அவைலபிளா இருக்குது. இதுக்கப்புறமா ஃபேனிஷ் ஃப்ரம் த ஹீரோஸ் பார்ட்டி என்கிற அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்க நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 1க்கான தமிழ் டப்பிங் போன வருஷமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காவது ஒரு ஃபேண்டசி ஒரு ரோங்காம் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா டவர் ஆஃப் கோட் அனிமியோட சீசன் 1 இப்போ ரீசெண்டா இந்த அனிமியோட சீசன் 2க்கான கோர் 1மே தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாருக்கும் ஒரு டார்க் ஃபேண்டசியான ஒரு ஆக்ஷன் இந்த அனிமி பார்க்கணும்னா டவர் ஆஃப் கோட் அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா பெர்சர்க் ஆஃப் குளிட்டோனி அனிமியோட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தம் இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம கிரஞ்சி ரோல்ல ப்ளூ லாக் அனிமியோட சீசன் 1 மற்றும் சீசன் 2ஓட எல்லா எபிசோடுக்கான தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமி ஃபுட்பாலை மையப்படுத்தி இருக்கால நிறைய பேர் பார்க்காமே விட்டுருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த அனிமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டாப் 5 ஸ்போர்ட்ஸ் அனிமியோட லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த ப்ளூ லாக் அனிமியுமே இருக்கும். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடுத்து ஐ ஆம் கெட்டிங் மேரிட் டு த ஐ ஹேட் மோஸ்ட் இன் கிளாஸ் என்கிற ஒரு ரோங் ஆப் அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சி ரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது. அடுத்து த அபதகரி டைரிஸ் அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்குமே இப்போ ரிலீஸ் பண்றாங்க. மொத்தம் இந்த சீசன் 2ல 24 எபிசோட் இருக்குது. இந்த அனிமியோட சீசன் 1மே மொத்தம் 24 எபிசோட் தமிழ் டப்லயுமே இருக்குது. அடுத்து ரையிங் த நோட் வித் அண்ட் அமகோமி சிஸ்டர் என்கிற ஒரு ரோங் ஆப் அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சி ரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம அனிமி டைம்ஸ்ல ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு அனிமியோட தமிழ் டப்பிங்குமே கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி தான். இந்த அனிமில எல்லா எபிசோடுமே நம்ம அனிமி டைம்ஸ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. மற்றும் முக்கியமா இந்த அனிமி முதல் முறையா தமிழ் டப்ல பாக்குறவங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. ஆனா ஏற்கனவே ஜாப்பனீஸ்லயோ அல்லது இங்கிலீஷ் டப்லயோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்ல நிறைய கேரக்டர் இருக்கு, வாய்ஸ் எல்லாமே செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட நிறைய மிஸ்டேக் எல்லாமே டப்பிங்ல பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே தமிழ் டப்ல ரிலீஸ் ஆனதே பெரிய விஷயம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கியா, நல்லா இருக்கு. இந்த அனிமே தமிழ் டப்ல பாக்குறது பிரச்சனை இல்லை. அதோட ஜாப்பனீஸ்லயுமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு வெஸ்டான ஃபீலிங் தான் உங்களுக்கு கொடுக்கும். நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி, இதுக்கப்புறமா நம்ம அனிமி டைம்ஸ்ல ஆஸ் ரெயின்கார்னேட்டட் அரிஸ்டோகிராட் என்கிற பெரிய ஒரு நேம் இருக்கிற ஒரு அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த அனிமியோட சீசன் 1 சீசன் 2 நம்ம அனிமி டைம்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அடுத்து நம்ம த கோட் ஆஃப் ஹை ஸ்கூல் என்கிற அனிமியோட தமிழ் டப்பை நம்ம கிரஞ்சி ரோல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமா இந்த அனிமியுமே மாப்பா ஸ்டுடியோ கிரியேட் பண்ணி இருக்கிறதால இதுல வர சில ஃபைட் சீனோட அனிமேஷன் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஸோ அதோட இதோட தமிழ் டப்பிங்குமே ஃபன்னா பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த அனிமியுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து மை டைனி சென்பாய்ங்கிற ஒரு ரோங் ஆப் அனிமி தான். இதுவுமே நம்ம கிரஞ்சி ரோல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 12 எபிசோட் இருக்குது. இதுக்கப்புறமா த மேஜிக்கல் கேர்ள் அண்ட் ஈவில் ஒரு அனிமியை நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ரொமான்டிக் ஃபேண்டசி அனிமி தான் இது. மொத்தம் 12 எபிசோட் தமிழ் டப்ல இருக்குது. ஆனா எல்லா எபிசோடுமே 6 நிமிஷம் ரன்னிங் டைம்ல தான் இருக்கு. ஸோ இதை எதுக்கு தமிழ் டப்ல பண்ணாங்கன்னா தெரியல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சரி, அடுத்து நம்ம சாங்கிள் ஆஃப் ஃப்ரண்டியர் அனிமியோட சீசன் 2ஓட எல்லா எபிசோடுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சி ரோல அவைலபிளா இருக்குது. மொத்தம் இந்த அனிமில சீசன் 1லயும் 2லயும் சேர்த்து 50 எபிசோட் இருக்குது. சரி, அடுத்து ஐ எம் இன் லவ் வித் த வில்லனஸ் என்கிற அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சி ரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது.
சொல்லுடா. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுது. ஐயா என்னது? சரி, இதுக்கப்புறமா புச்சிக்கிரி அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த அனிமியில் 13 எபிசோட் இருக்குது. கண்டிப்பாக இதுவுமே ஒரு நல்ல அனிமி தான். அட பேஜில போவான் இல்ல, நீ அதான் இப்படி இருக்கே நீ. சரி, இதுக்கப்புறமா பாசிபிளி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆல்கெமிஸ்ட் என்கிற இசக்காய் மற்றும் ஒரு ஃபேண்டசியான ஒரு அட்வென்ச்சர் அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த அனிமிலையுமே 12 எபிசோட் இருக்குது. இதுக்கப்புறமா லெட் இஸ் கிவிங் சோல் ரிட்டையர் என்கிற அனிமியை நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் இந்த அனிமில 13 எபிசோட் இருக்குது. யாருக்கும் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் இந்த அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறமா பார்க்க போற அனிமி ஒரு அண்டர்ரேட்டட் அனிமி லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த அனிமியுமே இருக்கு. ஃபயர் போர்ஸ் அனிமி சீசன் 3யோட தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சிரோல இந்த ஏப்ரல் மந்த்க்கான ஸ்கெடியூல ரிலீஸ் பண்றாங்க. இதோட சீசன் 1 மற்றும் சீசன் 2மே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல அவைலபிளா இருக்குது. சரி, அடுத்து இந்த ஏப்ரல் மந்த்ல நம்ம பாய் பாய் ஏத் அனிமியோட சீசன் 2வோட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா பிளாக் பட்டர் அனிமியோட சீசன் 5 தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமியோட முதல் 3 சீசனுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணல. நொட்டுவாங்க. கொரில்லா கோட்ஸ் கோட் டு த கேர்ள் என்கிற ஒரு அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறமா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல மை ஹீரோ அகாடமியா அனிமிக்கான சீசன் 7க்கான தமிழ் டப்பிங்குமே எவ்ரி சண்டே 1 PM டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதோட இந்த மை ஹீரோ அகாடமியா அனிமியோட டுவானெக்ஸ்ங்கிற மூவி கூட ஜூலை 27 நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சரி, அடுத்து நம்ம பாரடாக்ஸ் லைவ் த அனிமேஷன்ங்கிற ஒரு மியூசிக் பேஸான அனிமியை நம்ம அனிமி டைம்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 12 எபிசோட் இருக்குது. இதுக்கப்புறமா இதே அனிமி டைம்ஸ்ல போஸ்ட் இன் செல் என்கிற அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சீசன்லயுமே 26 எபிசோட் படி மொத்தமா 52 எபிசோட் அனிமி டைம்ஸ்ல அவைலபிளா இருக்குது. போஸ்ட் இன் செல்லோட ஒரு மூவி கூட தமிழ் டப்ல நம்ம அனிமி டைம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்து கொக்கோட கேர்ள்ஸா சூப்பர் அடோரபிள் என்கிற ஒரு ரோம்காம் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கைக்கு அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்குமே இப்போ ரீசனா இந்த ஜூன் மந்த்ல நம்ம கிரஞ்சிரோலயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதுக்கப்புறமா இப்போ ரீசனா த கிரேட் கிளரிக் என்கிற அனிமியோட தமிழ் டப்புமே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான இசைக்கா டைப் அனிமி தான். மொத்தம் இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது. ஸோ ஈஸியாமே இந்த அனிமியை பார்த்து முடிச்சிடலாம். சரி, இதுக்கப்புறமா ட்ரில்லியன் கேம்ங்கிற அனிமியோட எல்லா எபிசோடுமே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதாவது 26 எபிசோட் தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல இப்போ அவைலபிளா இருக்குது. யாருக்காவது புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தா கண்டிப்பா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு காமெடியன் அட்வென்ச்சர் ஒரு டிராமா பேஸ்டான ஒரு அனிமி தான் இது. உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? 60 ரூபா சார். சார், இந்த 3 ரூபாய் வச்சுங்க சார். 50 காசுக்கு இந்த சாக்லேட் வச்சுங்க. சரி, இவ்வளோ அனிமியுமே தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இதை தவிர்த்து ரீடப்லேயுமே ஒரு சில அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஜேகே அனிமியை நம்ம சோனி ஜேயில் ரீடப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்டோனோட ரீடப்புமே டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரேடியன்ங்கிற அனிமியுமே நம்ம சோனி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து நம்ம அனிமி டைம்ஸ்லேயுமே சில ரீடப் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா யுவா மிஸ் ஃபேர்வெல். இந்த அனிமி ஏற்கனவே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. மொத்தம் இந்த அனிமியில் 12 எபிசோட் இருக்குது. இதுக்கப்புறமா புளுலோக் அனிமியுமே நம்ம அனிமி டைம்ஸில் ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம சாங்கிரில்லா ஃப்ரண்டியர் அனிமியோட முதல் 2 சீசனுமே இப்போ ரீடப் பண்ணி நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? நெர்டோ கிளாசிக்கோட முதல் 3 சீசனுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. அதாவது சோனி டப் தான். அதோட நம்ம கிரஞ்சிரோலயுமே நெர்டோ கிளாசிக்கோட எல்லா எபிசோடோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே அவைலபிளா இருக்குது. சரி, இதெல்லாம் தவிர்த்து சில மூவிஸ் கூட தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொஸ்டின் ஸ்டார்லைட்ங்கிற ஒரு கொரியன் அனிமேட்டட் மூவியை நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட கேப் டீமன் கண்ட்ரஸ்ங்கிற ஒரு மூவியோட தமிழ் டப்புமே நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது வரைக்கும் பார்த்த அனிமேஸ்ல ஒரு பெஸ்டான அனிமி சொல்லணும்னா டாக்டர் ஸ்டோன், சோலோ லெவலிங், புளுலோ, அட்டாக் ஆன் டைட்டன், கைக்யூ, மை ஹீரோ அகாடமியா, ஃபயர் ஃபோர்ஸ். இந்த அனிமி எல்லாமே கண்டிப்பா தமிழ் டப்ல அனிமி பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த அனிமி எல்லாமே நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து சாங்கிரில்லா ஃப்ரண்டியர், புச்சிகிரி, த கோட் ஆஃப் கை ஸ்கூல், டவர் ஆஃப் கோட், சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி, ட்ரில்லியன் கேம், த அபுதபுரி டைரிஸ் போன்ற அனிமியோட தமிழ் டப்பிங்குமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போதுமா மகாபிரபு, போதுமா? சரி, இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு அனிமியோட தமிழ் டப்பிங்கை மிஸ் பண்ணியிருந்தா அதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ், உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி நண்பா. தேங்க்யூ.